அவசர அவசரமா கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை கிளம்பி நம்ம போறதுக்குள்ள ஒருவேளை என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருமோ, லேட்டா போன சங்கட்டமாச்சே நினைச்சுக்கிட்டே மண்டபத்துக்குள்ள வந்தா ஃபுல்லா காலியா இருந்தது. போட்டோகிராஃபர் அப்புறம் ஒரு குட்டி பாப்பா மட்டும் எங்களை வெல்கம் பண்ணாங்க. ஒருவேளை முடிஞ்சிருச்சோன்னு நினைச்சேன், ஆனா அதுதான் இல்ல. அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ எப்படி சோறு போட லேட் ஆயிரும், அதனால கொஞ்சமா ஏதாவது சாப்பிட்டு வந்துடலான்னு பக்கத்துலயே ஒரு பேக்கரியில போய் ஜூஸும் அப்புறம் கேக்கும் சாப்பிட்டு வந்தோம். வந்த கொஞ்ச நேரத்திலேயே பொண்ணு சூப்பரா என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதோ இவர் தான் மாப்பிள்ளை, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவங்க மேரேஜ்க்காக தான் கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை வந்திருக்கேன். அடுத்த 2 டேஸ்க்கு இங்க மதுரையில தான். வழக்கம் போல என்னோட ஹஸ்பண்ட் லீவ் கிடைக்கல, அதனால நானும் லோகி மட்டும் தான் தனியா வந்திருந்தோம். என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட மாப்பிளைக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நேரா சாப்பிட போயாச்சு. டின்னர் மெனு என்னன்னா இட்லி, தோசை அப்புறம் பூரி கிழங்கு இதெல்லாம் தான் இருந்தது. நானும் இட்லி தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்மளோட ஃபேவரட் பாதாம் பால் கொடுத்திருந்தாங்க. ஃபைனல் டச்சா சூடா பாதாம் பால் குடிச்சிட்டு நேரா ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். பொண்ணு மாப்பிள்ள கூட கொஞ்சம் போட்டோ வீடியோஸ் எடுக்கலாம்னு. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரும்போதெல்லாம் நல்லா அழகா ரெடி ஆயிட்டு அங்க போயிட்டு சூப்பரா கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துறணும்னு நினைச்சிட்டு வருவேன். ஆனா அது மட்டும் ஒரு காலமும் நடக்காது. அது மட்டும் எப்படித்தானோ தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல மீட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறமா நேரா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பாய்.